வணக்கம். அண்ணே லேரேஜ் அண்ணே அப்படியே வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேரம் தாமதமானதுக்கு வந்துட்டு மன்னிக்கணும். எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையால் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமிதா எவ்வளோ யாருக்குவார்? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் கைத்தறி கொடுத்துடலாமா? இன்னும் வேணும், கொஞ்சம் வேணும். நன்றி நன்றி. பெரம்பலூர் மாவட்டம் அண்ட் ரீசார்ஜ் அண்ட் ரீட்டைலர் அசோசியேஷன் சங்கம் சார்பாக வருகை தந்துள்ள பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பெரம்பலூர் மொபைல் கடை உறுப்பினர் அனைவர்களையும் மற்றும் தாமரா நண்பர்கள் உறுப்பினர் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சிகள் தொடர இருக்கிறது. ஒரு சில கடற்கரை வரல வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அனைவரும் இருக்கீங்க அப்புறம் மார்க்கெட்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களையும் வரவேற்கிறேன். நன்றி. தாமராவுடைய மாநில நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். குற்றவியலுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது மொபைல் அண்ட் மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எல்லா மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொஞ்சம் வாங்க. அப்படியே உள்ள வந்துடும். நாங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரிய மாட்டேது. புதிய நிர்வாகிகள் எல்லாருமே வரணும். வாங்க. மற்றும் தலைமை உரை ஆற்றுவதற்காக நமது மாவட்ட தலைவர் திரு ஏ பிரபாகரன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். தாமராவில் வந்து பெரிய நன்றி. ஆனால் எங்கெங்கேயோ வந்துருக்கீங்க. சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, திருச்சியிலேருந்து, ஆம்பூர், எல்லா ஊர்லேருந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே குழப்பம் விட்டுட்டு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் கடமைப்பட்டு வந்து நைட்டே வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்க. அதுக்கு பெரிய நன்றி. முன்னாடியே சில பேர் எங்கள் நிர்வாகி கூட சீக்கிரமாக வரல. எங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி ஏதாவது இந்த சங்கத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஏன்னா அது கடைசியில் நன்றி உரை சொல்லுவோம். ஆனால் அப்போ யாரும் இருக்க மாட்டேங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் எல்லா கடைக்காரங்களும் இன்னைக்கு வந்து ஒரு நாள் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சோம். சரி நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா, இந்த சங்கத்தினால எதுவுமே இருக்காதான்னு தெரியாது. எல்லாருமே இங்கே வந்து நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகணும்னு வந்துருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. இது ஒரு வருஷமாச்சு இப்போ இந்த தலைவராகி இந்த எலெக்ஷன் வச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா இருக்கிற பொதுமக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரத்த தான முகாம் ஏற்கனவே பாடாலூரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து நான் எல்லாருமே சேர்ந்து லோக்கல் அரேஞ்ச் பண்ணிட்டோம். சிறப்பாக எல்லாருமே வந்து மறுத்து கொடுத்து எல்லாருமே அந்த விழாவை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. அதில் வந்து ஐபிஎஸ் அதாவது நம்ம எஸ்பி சார் வந்து பிளட் கொடுத்தாரு. இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி தான். அதே மாதிரி ரொம்ப சந்தா வந்து வசூல் பண்ணியிருந்தோம். சந்தா வந்து வசூல் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். சில பேர் வந்து இல்லை வசூல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் எங்களால் வசூல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷமாக வசூலே பண்ணல. சந்தான்னு எந்த யாருக்குமே கேட்கல. இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா நினைக்கிறோம். டேட்டா வேண்டாரு சார் ஐட்டம் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஹோல்சேல் கடைக்காரங்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ஐடி கார்டு இருக்கவங்களுக்கு ஜாமான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரே தாக்கம் தான். ஏன்னா இது வந்து பிரிச்சாடுறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சங்கத்தை மேலும் மேலும் ஒற்றுமையாக கொண்டு போகணும். வீட்டில் வச்சு மொபைல் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை தடுக்குங்கிறது ஒரே காரணம் தான். ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாருமே கடை வச்சுருக்கோம். கடை வச்சுட்டு ஒவ்வொரு ஜாமானுக்கும் ஒவ்வொரு கரண்ட் பில் கட்டுறோம், வாடகை கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, லாபத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து தடுக்குங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் எல்லா கடைக்கும் ஐடி கார்டு கொடுத்தோம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இடையில எலெக்ஷன் அது இதுன்னு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதை வந்து பெரிய லெவலில் நம்ம சங்கத்தோட ஒற்றுமையை ஓங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது ஐடி கார்டு கொடுத்துருவோம். அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி எல்லாருமே வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் வந்து திருச்சியிலையோ கோயம்புத்தூர்லையோ மெட்ராஸ்லேயோ போய் ஜாமான் வாங்க மாட்டாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் வாங்குவாங்க. இதை வந்து செட்டிக்குளத்தில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. செட்டிக்குளத்தில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், பக்கத்து ஊருக்காரங்க கேட்டுக்குங்க. செட்டிக்குளத்தில் இருக்கவங்க 8 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். 8 கடைக்காரங்களும் கரெக்டாக ஜெனுவலாக வியாபாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் தான் பண்ண முடியும். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. எல்லாருமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா மித்த ஊர்லலாம் இந்த பஸ்ஸில் இல்லை ரோட் சைடு கவர் டம்பர் கிளாஸ் நிறைய அசசரிஸ்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு கொடை போகிறதே ரொம்ப யோசிச்சு தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியூரில் கடை இல்லாத ஏரியாலாம் போட்டுங்க அப்படிக்கும் சில டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரெஷர்னால. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ரொம்ப பணம் போட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மாறி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக கடை இல்லாத ஏரியாவில் போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்கோம். அனுமதி கிடையாது, சொல்லியிருக்கோம். வேறு வழி இல்லாமல் அதை வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சொன்னோம்னா எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நிறைய சிம் கார்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரோட்டில் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் போன மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எல்லாருமே சிம் கார்டு பண்ணுங்கள், நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி. யாரும் வந்து அதை பற்றி கன்சல்ட் பண்ணல. பாதி பேர் என்ன அதில் என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. அதோட விளக்கம் வந்து நம்ம ஜலாலண்ணா இருக்கார், மாநில துணைத் தலைவருக்கு. அவர் வந்து சொல்லுவார், சிம் கார்டு மட்டும்தான் அவர் அண்ணன் பண்ணுறாரு அதிகமாக. அவர் எப்படி பண்ணுறாரு என்னன்னு பின்னாடி வந்து அப்புறம் நான் பேசிட்டோம்னா அவருக்கு வேலை எல்லாம் போயிடும். அதனால் அவர் வந்து பேசுகிறாரு எப்படி பண்ணலாம் என்னான்ட்டு. எல்லாருமே இந்த ப்ரைஸுக்கு கம்மி யாருமே விற்காமல் கொஞ்ச நாள் நமக்கு வியாபாரமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்லா வியாபாரம் போகும், நல்லபடியாக எல்லாருமே பண்ணலாம். இந்த மித்த ஊர் மாதிரி ரேட்டை உடச்சிக்கிட்டே இருக்காதிங்க. எல்லாருமே பயன்படுறதுக்கு ஒரே காரணம் தான் இந்த சங்கத்துக்கு. நாங்கள் மட்டும் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. எல்லாருமே சம்பாதிச்சு எல்லாருமே இன்னும் கடை மித்த ஊரில் மாதிரி அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை கடை திறக்கிறாங்க, 3 மாதத்துல மூடிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஒரு கடை இருக்குன்னா நம்ம சங்கமும் ஒரு காரணம். ஏன்னா ரேட் உடைக்காம இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சங்கம் மேன்மேலும் வளரும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றிண்ணா.
அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா போன மீட்டிங் இதே அரங்கத்தில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இருந்தார் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து அமீரன் அண்ணன் வந்து வந்திருக்காங்க. அவர் கையால் வந்து படத்தை வந்து திறக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மூணு முதலாளி ட்ரிபிள் கே திரு கனகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருங்காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதை பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கடையிலுமே வந்து ஒட்டியிருக்கு. அதை பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். ஒரு கஸ்டமர் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கம்மி பண்ணி கொடுக்காதீங்க. இந்த அவர் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பலூரில் நிறைய கடையில் வந்து ரொம்ப ஜெனியனாக வந்து பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து ஸ்டாக் வாங்க. வெளியில் அவுட்டர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் வாங்காதீங்க. வாங்கிங்கன்னா என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா அவுட்டரில் தயவுசெய்து வாங்காதீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. வந்து சுருக்கமாக வந்து சொல்லிட்டாரு. அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய மாநில நிர்வாகி மாநில செயலாளர் சுப்ரீதரன் பேசும்போது அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே தருவாங்க உங்களுக்கு. அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. அது ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் மார்க்கெட்லாம் நாங்கள் பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கடை 8 கடை அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ அந்த 8 கடையும் ஒரு ஒற்றுமையாக வந்துட்டு நீங்கள் செயல்படுத்தும் போது இங்கே இப்போ எந்த வியாபாரம் வித்தாகனாலும் பக்கத்து கடைக்கு தான் போகும். அங்கே வித்தானாலும் இன்னொரு கடைக்கு போகும். அந்த 8 கடைக்குள்ள தான் அந்த வியாபாரம் க்ளோத் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கடையில் வித்தாச்சிட்டு உங்கள் கடைக்கு வந்துட்டு வியாபாரம் க்ளோத் ஆகிறதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து லாங்காக வந்துட்டு அந்த ஒரே மாதிரியான ரேட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி கனகராஜ் அவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வந்து மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஹோல்சேல் வியாபாரிங்க, ஸோ அது கொஞ்சம் நாள் வந்து அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு வந்து பொன்னாடை போட்டி அடுத்தபடியாக துணைத் தலைவர் திரு ராகுல் காந்திதன் அவர்களை வழிநடத்துகிறேன்.
மாநில செயலாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் சிம்மன் ரீட்டர் துணைத் தலைவர் திரு தராசுகண்ணன் நடைபெறும். நான் பேச சொல்றேன். அடுத்து மாநில துணைத் தலைவர் சர்வீஸ் அண்ட் பேங்க் உண்டான துணைத் தலைவர் திரு ஆரிய பாலாஜி தாம்பரம் அவர்கள் நடைபெறும். அனைவரும் மேடைக்கு வருவோம். மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு பேசுறேன். மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் சனிக்கிழமை 2 மணிக்கெல்லாம் வரலாம்ன்றாரு. நீங்க 2 மணிக்குள்ள அண்ணே இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பேசுனேனே அண்ணே 98456 நான் கொடுத்தேன்ல அவர்கிட்ட பேசுகிறேன். நடைபெறும். இப்போ வந்து நிர்வாகக்குழுவில் வந்து இருக்கோம். ஏற்பாட்டில் 18 பேரும் 6 டீமாக பிரித்து 6 ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஒரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேராக வந்து குழு அமைச்சு அதுக்கு ஒரு தலைவரை வந்து செட் பண்ணி எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணணும். அது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் சேர்கிற மாதிரி, அதாவது பத்திரிகையிலேருந்து ஐடி கார்டிலேருந்து ரைட் லிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து போய் சேர்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை வந்து விட்டுட்டு 1 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு மெனக்கட்டு இது வந்து செஞ்சதுக்கு வந்து கஷ்டப்பட அவங்களுக்கு பெரிய ஒரு டீச்சர் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து போன மீட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண விஷயமா இருக்கட்டும், ஒரு ட்ரீட் பிளான் இல்லாமல் வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே வந்து இன்வால்மெண்ட்டாக வந்துட்டு அதை வந்து செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தாமராவின் மாநில தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் அண்ணன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் விட்டு நம்ம எதுக்காக வந்து உட்காந்துருக்கோம்? எதுக்காக உட்காந்துருக்கோம்? வந்து நம்ம எல்லாருமே தங்கத்தை கூப்பிட்டாங்க, கண்டா கொடுத்துட்டோம், அதுக்காக உட்காந்துருக்கீங்களா? இல்லை நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும், அவங்க பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு இட்டு போகலாம், இந்த மாதிரி ஏதாவது உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் லெவலில் என்னங்க? இருந்து முன்னாடி வந்தா நெக்ஸ்ட் லெவலு, பின்னாடி உட்காந்து போனை பார்த்து பின்னாடி தான் இருக்கும். போனால கையெழுத்து வைங்க. நம்ம வந்து நம்ம வியாபாரத்தை வந்து
வந்து டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கோம். நம்மளோட வாழ்வாதாரம் அடுத்த பேசிக்கிறாங்க எல்லாமே. இதுக்காக தான் வந்து எல்லா இடங்களும் எல்லாம் வந்திருக்காங்க. கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு இப்போ உங்களுக்காக ஒப்பந்தம் வெளியிடத்துக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்களா, அவங்க நம்ம எல்லாம் சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளம் கொடுத்துட்டாங்க வேலைக்கு எடுத்து போனப்போ, அதாவது ஒரு முழு ஒத்துழைப்போட மனசு உறுதியோட நம்ம தொழில் சார்ந்து நமக்காக வந்து செய்ய வந்திருக்காங்கன்னா முதல்ல நம்ம வந்து அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இதனால அவங்க எதாவது ஆகுமா? கண்டிப்பா லாபம், அவங்களுக்கும் லாபம், அவங்களுக்காக உங்களுக்கும் லாபம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வரும்போது அவங்க சொல்றதை கொஞ்சம் எடுத்து கால் கொடுத்து கேளுங்க. நண்பர்களை என்ன சொல்றாங்களோ அதை தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா? என்னென்ன குரூப் வச்சிருக்கீங்க? என்ன குரூப்புங்க? அந்த குரூப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரெண்டு குரூப் வச்சுக்கிங்க. ஒன்று வந்து இந்த குரூப் எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்ம கலைஞர் சொன்னாரு நம்ம கடையை வந்து போன் கேட்கறாங்க, நம்ம வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லி சொல்றோம். மாடல் வேணும், வாண்டடு, இந்த டிஸ்பிளே வாண்டடு, இந்த காம்போ வாண்டடு, இந்த பேக் எனக்கு இந்த மாதிரி குரூப்ல கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கிற ஓடாத ஸ்டாக்கையும் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இல்லாத ஸ்டாக்கி நீங்க வாங்கிக்கலாம். அதனால வந்து வந்து பையன் செல் ட்ரெடி குரூப் வச்சுங்க. சென்னையில் ஆப்ரேட் பண்ணாங்க இந்த குரூப்பை. 500 பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த குரூப்ல 150 200 போன் வைக்கணும். குரூப்ல மட்டுமே இவர்கிட்ட இல்லையா குரூப்ல போடுவார், வேணுமா குரூப்ல போடுவார், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. மக்கள் கிட்ட பேசுவாங்க, போடுவாங்க, பேமெண்ட் போடுவாங்க, வியாபாரம் முடிச்சுடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஓடாத ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக் அன்னைக்கு வந்து தரும். அன்னைக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு, பேமெண்ட் கிளியர் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அசோசியேஷன் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பிசினஸ் ஆக்டிவாக எடுத்து போங்க. கண்டிப்பா வந்து நம்ம தொழில் பார்த்து இந்த ஒரு தொழில் மட்டும்தான் வந்து அழியாத ஒரு தொழில் இல்லைங்க. மற்ற டிசி ஆரம்பிச்சா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜெராக்ஸ் ஆரம்பிச்சா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த தொழில் மட்டும்தான் காலங்காலம் எத்தனை காலமும் அழியாத ஒரு தொழில் தான். அது இந்த தொழில மட்டும்தான் எல்லாமே வந்து வெளியே அடுத்த தலைமுறை எடுத்து போகலாம். நம்ம தொழில் அடுத்த கடனுக்கு எடுத்து போகலாம். நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த தொழில் வந்து அடுத்த போயிட்டே இருக்க டெக்னாலஜியில. அதனால இந்த தொழில் நிறைய வந்து உங்களுக்கு க்ளோஸ் நிறைய இருக்கு. க்ளோஸ் யூட்டிலைஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றிங்க. நம்ம போடலாம். மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி. அவரை பற்றி ஒரு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மீட்டிங்கில் போயிட்டு பைக்கில் முடிஞ்ச உடனே உங்களுக்காக நான் வேலை பார்க்க வந்திருக்கேன்னு தான் சொன்னார். உங்களுக்காக வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. நான் கேட்ட உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மாநில தலைவர் அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட வந்துட்டு நான் நேற்று வாங்கும் போதே அந்த சந்தன மாலை வாங்கும் போதே சொன்னேன் திட்டுவாருன்னு அதே மாதிரியே அவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு பெருமைக்கு ஆசைப்படாத ஒரு நபராக வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம். நன்றிங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில சிறப்பு தலைவர் சிறப்பு துணைத் தலைவர் திரு ராகுல் கவிதானன் அவர்களை சிறப்புரையாற்ற எப்படி இருக்கீங்க? நம்ம பக்கத்து ஊர் மாவட்டம் மீட்டிங்க ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊரோட நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. வியாபாரம் எப்படி இருக்கு? ஏதாச்சும் வியாபாரத்துக்கு குறைகள் இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா? நம்பிலாம் இருக்கா? பிரச்சனை இருக்காங்கள? இது குறை எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? யாரும் பேச மாட்டேன்றீங்கனால யாருக்கும் குறை இல்லை. அப்படி சர்வீஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரோட சர்வீஸும் பண்றதே இல்லை. நம்ம தான் நமக்குள்ள போட்டி போட்டுட்டு வியாபாரத்தை விட்டோம். எங்க திருச்சியை பார்த்தீங்கன்னா ஜிடி பிசினஸே கிடையாது. இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. கேட்டீங்கன்னா எல்லாமே மாடர்ன் ட்ரேடர்ஸ் பிசினஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாடர்ன் ட்ரேடர்ஸ் வந்து எம்ஓபிக்கு மேல இருக்கிறாங்க.
இன்னும் நம்ம பக்கத்து ஊர் மாவட்டம் கரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நெட் லேண்டிங்ல 10 ரூபா லாபத்துக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டிஎல் போன் பண்ணி எம்ஓபியோட 100 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லு, அவர் எம்ஆர்பிக்கு வேலை சொல்றாங்க எல்லா கடைக்காரங்களும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கரூர்ல ஏதாச்சும் ஒரு கடையில எம்ஓபிக்கு நீங்க ஒரு செட்டு எம்ஓபியோட 100 ரூபாய்க்கு வாங்கி பாருங்க, வாங்க முடியாது. அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. அங்க எல்லா மாடர்ன் ட்ரேடர்ஸும் பிசினஸ் அங்கேயே அதே மாதிரி தான் எம்ஓபி பிளஸ் விற்கிறாங்க. நம்ம இங்க எம்ஓபிக்கு விற்கிறதுக்கு திண்டாடி இருக்கோம், கிஃப்ட் கொடுக்குறோம், எல்லாம் போராடி இருக்கோம். ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. நம்ம வந்து இங்க பிசினஸ் போயிடும். அவர் பேசிட்டு ஏதோ ஒரு செங்குளம் என்ன ஒரு சொன்னீங்க, ஒரு செட்டிக்குளம் அந்த மாதிரி நீங்க எல்லா ஊரும் யூனிட்டியா இருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட் நம்ம சம்பாதிக்கலாம். உங்க யாருக்காச்சும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்ல இஷ்யூ இருக்கு, எனக்கு இந்த ஆஃபர் மேட்ச் ஆகல, இந்த பேங்க் சப்போர்ட் இல்லைன்னா எந்த குறைனாலும் சொல்லுங்க, நம்ம உடனே நிவர்த்தி பண்ணிடலாம். யாருக்காச்சும் ஃபினான்ஸ் சப்போர்ட் இஷ்யூஸ் இருக்கா? யாருமே பேச மாட்டேன்றீங்க. யாருக்கும் குறையில நினைக்கிறேன், ஏதோ குறைகளா இருக்கீங்க. போனதுக்கு பேசணும். சரி, எது குறைகள் இருந்தா நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி அந்த குரூப்ல இப்போ இஎம்ஐ ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க, ஒரு பஜாஜில் ஒரு டிவிஎஸ் கொடுக்குறாங்க, கடையிலேருந்து ஒரு இஎம்ஐக்கு வந்து அணுகுறாங்க. ஒரு பஜாஜோட ஒரு டிவிஎஸோ எந்த ஒரு ஃபினான்ஸர் ஒரு HDB எதுவாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் மூவ் ஆனால் தான் தரும். ஒரு முதல்ல கொடுத்தா மட்டும்தான் ஒரு கடையிலேருந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கும் பேசிக்லேருந்து. ஒன்றும் இல்லை, ஒரு கடையிலேருந்து இஎம்ஐக்கு அணுகுறாங்க அப்படின்னா பேசிக்காகவே ஒரு 10 ஃபைல் 20 ஃபைல் 30 ஃபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா யாராலும் எடுத்தோடனே 10 ஃபைலாம் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு 4 ஃபைல் பண்ணுவாங்க, 5 ஃபைல் பண்ணுவாங்க, அப்புறம் தான் 10 ஃபைலுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பஜாஜோ ஒரு ஏதோ ஒரு ஃபினான்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்ன கடையில் கூட எந்த ஒரு கடைக்குமே வந்து உடனே கொடுக்குறது இல்லை. ஒரு 30 நாள் ஆக்குறாங்க, ஒரு 40 நாள் ஆக்குறாங்க. ஒரு பஜாஜே எடுத்துக்கிங்கன்னா ஒரு 20,000 நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க, போட்டால் தான் நான் தருவேன் அப்படிங்கிற ஒரு இன்னும் இருக்குது. இந்த நாள் இருக்குவாங்க கேட்குறதா இருக்கும். போய் வந்து ஒரு கடைக்காரங்க வந்து அழுகுறாங்க, ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க, அழுகுறாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஒரு பேசிக்காக ஒரு 5 ஃபைல் கேட்கலாம், தப்பு இல்லை. 10 ஃபைல் 5 ஃபைல் 20 ஃபைல் அப்படிங்கிறது ஒரு கடைக்காரங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண முடியாது. அந்த இது பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்க எந்த ஃபினான்ஸ்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? நான் டிவிஎஸ் நானே போட்டுருக்கேன். ஒரு 20 நாள் ஆச்சு. இன்னுமே இதை பஜாஜ் பண்ணிட்டு இருக்கேன், டிவிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் 20 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு டிலே ஆகுது அப்படிங்கிறது அதுவே டிலே ஆகுது இல்லையா? சரி, வேற ஐடியா நம்ம கம்பெனியில் பஜாஜில் பண்ணிட்டு இருக்கேன். HDBயில் ஸ்டார்டிங்கில் கேட்டு பார்த்தேன், அவங்களுமே டிலே பண்ணாங்க, வரவே இல்லை. இதில் வந்தாங்க, திருப்பி பார்த்தாலும் திருப்பி போயிட்டாங்க, வரவே இல்லை. ஒரு விஷயம் சொல்லிங்க, அது இல்லை நான் சொல்லலை, நான் சொல்றது இப்போ ஒரு நார்மலாக ஒரு கடையிலேருந்து போய் கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லா கடைக்கும் உண்டுன்னு. எந்த கடைக்காரரும் இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் தான். பஜாஜ்ல தெளிவா மெயிலே கொடுத்துருக்காங்க நம்ம அசோசியேஷனுக்கு. நாங்க லாஸ்ட் மந்த் நானும் நிறுவனம்னா அரியலூர் மாவட்டத்துக்கு போனப்ப அங்க ஒரு 8 ரீட்டலர் சொன்னாங்க, இன்சூரன்ஸ் போட்டாதான் எங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபைல் பண்ண சொன்னாங்கன்னாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. இங்க இருக்கிற யாருக்காச்சும் ஃபினான்ஸ் சப்போர்ட் அப்படி அதனால பண்ணாம இருக்கேன் வேணும்னு யாருக்காச்சும் தேவை இருக்கா? இன்சூரன்ஸ் போட சொல்றாங்களே, அது இல்லாம பண்ணிக்கலாம், பண்ணி தரலாம். யாருக்கு நேம் வேணுமோ கொடுங்க, பண்ணி தர சொல்றேன். நான் இன்னைக்கே உங்க டீமை வந்து பார்க்க சொல்றேன். அது நீங்க சொன்னீங்கன்னா டிவிஎஸ்க்கு எப்பயுமே மேன் பண்ண கிடையாது. ஏன்னா டிவிஎஸ் நீங்க தான் ஃபைல் பண்ணிக்கணும், நீங்க தான் டிஸ்போசல் பண்ணிக்கணும். பணம் கஸ்டமரே கட்டலைன்னா நீங்க தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நான் சொல்லி முடிச்சிருக்கேன். டிவிஎஸ்ல 2 செக்டார் இருக்கு. இப்போ டிவிஎஸ்ல சாம்சங் ஃபினான்ஸோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க சாம்சங் ஃபினான்ஸ் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் எல்லா ஃபினான்ஸையும் அதை ஆக்டிவேட் பண்ணாங்க. சாம்சங் ஃபினான்ஸுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. சிவில் இல்லாம லோன் தர ஒரே பிராண்ட் சாம்சங் தான். அந்த கஸ்டமருக்கு சிவில் 500 இருந்தாலும் தருவாங்க, 400 இருந்தாலும் தருவாங்க. ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ஒரு டேப்ல அந்த ஆப்பை ஏற்றிக்கணும். டேப் புதுசு வாங்கணும் கூட அவசியம் இல்லை. உங்கள்ட்ட ஏற்கனவே டேப் இருந்தா கூட அவங்க மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. சாம்சங் ஃபினான்ஸ்ல போனீங்கன்னா சோழமண்டலம் இருக்கும், டிவிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் அதுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. சாம்சங் ஃபினான்ஸுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. ஜஸ்ட் அந்த டிஎம்டி கோடு இருந்தா போதும், அவங்க பேங்க் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். ஏன்னா அதுல யாருக்கு என்ன தேவை இருக்கோ உங்க லீடர்ஸ் சொல்லுங்க, இன்னைக்கு மீட்டிங் முடியறதுக்குள்ள அது பண்ணி தரலாம். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே சாம்சங் ஃபினான்ஸோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேரண்டில் வந்துடும். இண்டிவிஜுவலா பண்றதுன்னா உங்க சிட்டிலே அதனால அது நீங்க தான் அந்த கஸ்டமர் பணம் கட்டினா நீங்க உங்க பேமெண்ட் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு பஜாஜ் பண்ணுங்க,
ஹெச்டிபி நான் பண்ணி தர சொல்றேன். ஹெச்டிபி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாமீனில் பேசி பார்க்கிறாரு. நான் ஒரு நேரத்தில் பேசி யார் யாருக்கு பண்ணி தர சொல்றேன். வேற யாருக்காச்சும் போலீஸ் இருக்கா? வச்சிருக்கோம். இப்போ 2 இன்னொரு டாபிக் வந்து அதே அண்ணே நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அதை சொல்லுங்க. வேற கோடு தானே? வேற கோடு சரி ஓகே ஓகே அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு அண்ணனுக்கு தான் தெரியும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷம் ஆச்சுன்னு யூஸ்ஃபுல் மொபைலுக்கு லோன் பண்ணிக்கலாம். நம்ம பஜாஜ்ல மொபைல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான் தெரியும். எல்லா மொபைல் கடையிலையும் இப்போ டிவி விற்கிறோம், சில கடையில ஏசி விற்கிறோம். அதானே ஃபோன் பேசுங்க எப்படி பேசுறது, அது பிரிட்ஜ் வாசல் நிற்கிறோம். இது எல்லாத்துக்குமே பஜாஜ்ல லோன் பண்ணிக்கலாம். வேற ஐடி கிடையாது, இருக்கிற ஒரே ஐடியில எல்லாமே பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல் மொபைலுக்கு 5000 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருந்து செகண்ட்ஸ் போனுக்கு லோன் பண்ணிக்கலாம். அதுக்கும் பஜாஜ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் இமீடியட்டா கனெக்ட் பண்ணி தர சொல்றேன். யாருக்கு வேணுமோ நீங்க உங்க டீலர்ஸ் சொல்லுங்க, நான் இமீடியட்டா அதை கனெக்ட் பண்ணி தருவேன். கோடு இருந்தாலும் ஃபினான்ஸ் ஸ்கீம் வரும். பிராண்ட்ல கோடு டிஆக்டிவேட் ஆயிட்டா ஃபினான்ஸ் வராது. நீங்க ஃபினான்ஸ்ல 3 நம்பர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிராண்டுக்கு 3 நம்பர் பண்ணணும். இப்போ ஓப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னா நீங்க ஓப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு 3 நம்பர் பண்ணணும். விவோக்கு 3 நம்பர், ரெட்மிக்கு 3 நம்பர். இந்த எந்தெந்த பிராண்ட் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆக்டிவா இருக்கோ அதுக்கு நீங்க பிராண்டுக்கு 3 நம்பர் கம்பல்சரி பண்ணி தான் ஆகும். அதெல்லாம் எந்த கட்டாயம் இல்லைன்னு அது தனியா நம்ம குரூப் கிரியேட் பண்ணி அதை சரி பண்ணி தரலாம். நீங்க பிராண்டுக்கு பேச விடுங்க சொல்லுங்க. பேச விடுங்க. அவர் பேசுறது தான், அதாவது அவர் சொல்றது முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்க பாருங்க, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு பினான்ஸ்ல 5 ஃபைல் பண்ணணும் 10 ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி டார்கெட் ஸ்டாப்பே கிடையாது. உங்க தலைவரோட எல்லா பினான்ஸுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்குள்ள கிரியேட் பண்ணி அதை இமீடியட்டா ரிசால்வ் பண்ணிடலாம். அதுல இந்த குரூப் கிரியேட் பண்றது உங்களுக்கு அந்த டவுட் இருக்காது. அவர் சொன்னது முன்னாடியே சொல்லிட்டாரு. அவரு மீட்டிங் எதுக்கு வந்திருக்கேன், எல்லாம் கலந்து பேசலாம். அதுதான் சொல்றேன். அவருக்கு அடுத்து அவருக்கு சொல்லிட்டு அவங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க எது சொல்லணுமானே? அண்ணன் ரொம்ப நேரம் முன்னாடி ஸ்போக் கொடுத்தாரு. ஸ்ரீ அம்மன் மொபைல் பேசாமல் இப்போ நான் கடை ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிராண்ட் எல்லாமே போட் பண்ணிட்டேன். எல்லா பேமெண்ட்ஸும் நான் ஏறி இருந்தேன். எனக்கு என் கடையில் இஎம்ஐ வேணுங்காங்கன்னா யாருமே வந்து ஜூன் இல்லை. 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரவுண்டிங் வாங்கினா சாம்சங் பண்ணுறோம் அப்படின்னா சாம்சங் மட்டும் தான் பண்ண முடியுது. ஃபைனான்ஸே இல்லாததுக்கு நீங்க சாம்சங் பண்ணலாமே. சாம்சங் எடுக்க மாட்டேன், தெரிஞ்சவங்க மட்டும்தான் சாம்சங் எடுக்கிறாங்க, தெரியாதவங்க. நீங்க வந்து சாம்சங்ல வந்து 5 சென்ட் வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பஜாஜ் உங்களை தேடி வருவோம். அந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு கிருஷ்ணாபுரம் இங்க அண்ணன் கிடைக்கும். அண்ணன் கடை ஹர்ஷிகா மொபைல் கிருஷ்ணாபுரம் தான் அவங்களும். அவங்க வந்து சாம்சங்ல 10 ஃபைல் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள பஜாஜ் தேடி போனாங்க. பஜாஜ் தேடி போனாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். செக் பண்ணேன். அது இங்கிருந்து சர்வீசஸ் ஏரியாவாக இருந்தால் இன்னைக்குள்ள உங்களுக்கு கோட் அது அவங்க பேங்க் குறை இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. அங்கே எத்தனை அவுட்லெட் அவங்க அதாவது ஒரு பேங்க் கோட் போட்டு கலெக்ஷன் வாங்கணும். அந்த ஏரியாவில் அவங்க சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மட்டும் இல்லை, பேமெண்ட் கலெக்ஷனும் அவங்க பேமெண்ட் கட்டல பேமெண்ட் வாங்கணும். ஆஃபீஸில் ஃபைல் டிஸ்போசபிள் இதுக்கான டீம் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். அது சர்வீஸபிள் ஏரியா வாங்கினா அந்த பட்ஜெட் ஏசி பேசிட்டு உங்களுக்கு வேற எதுவும் கொலிஸ் இருக்கானே? ஜலாலுதீன் ஆனந்த் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம வந்திருக்கிற நோக்கமே நம்மளோட தொழிலை வந்து விரிவுபடுத்துறது தான். ஆனா பெரும்பாலான வந்து மீட்டிங் கவனிக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா பின்னாடி கூட அப்படியே சர நம்ம ஒதுக்குறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிம் கார்டை வந்து நார்மலா நம்ம திருச்சி பெரம்பலூர்ல என்ன ரேட்டுன்னு இருக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நார்மலா ஏர்டெல் சிம் என்ன ரேட்டுன்னு விற்கிறோம்? 300 ரூபா. ரொம்ப கம்மியான ரேட்னு. ஏன்னா போன தடவை செக்கல் போட்டு போயிருந்தேன். எல்லா கடைக்காரங்களும் 400 ரூபாய்க்கு விற்று ஒரு மித்த குரல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஏன் 300 ரூபாய்க்கு குறைச்சு விற்கணும்? நம்ம லாபத்தை ஏன் நம்ம குறைச்சிக்கணும்? திருச்சியை பொறுத்தவரையில எல்லா கடையிலுமே 400 ரூபாய் சிம் கார்டு ரோட்ல போடுறாங்க, அதை விட்டுருங்க. கடையில வந்துட்டாலும் 400 ரூபா. ஏன்னா கடையில வாங்குறவன் ரோட்ல போய் வாங்க மாட்டான். ஏன்னா அதுக்குன்னு செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க, இதுக்குன்னு செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. நாங்க என் கடைக்கு வந்தாங்கன்னாங்க ஒரு சிம் வந்து 400 ரூபாய்க்கு கூட விற்கிறது இல்லை. பெரும்பாலான சிம் 900 ரூபாய்க்கு தான் இருப்பேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். நீங்க 300 ரூபாய்க்கு வித்துட்டு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறது பரவாயில்ல. ஆனா 900 ரூபாய்க்கு விற்கும் போது உங்களுக்கு
ஆச்சரியமா இருக்கும். எப்படி என்னால 9,000 ரூபாய்க்கு விற்க முடியுது? நான் கஸ்டமர் வந்தோடனே கேட்பேன், ஏங்க ஒரு ஜியோ கஸ்டமர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனண்டா யூஸ் பண்ண போறீங்களா டெம்பரரியா யூஸ் பண்ண போறீங்களா கேட்போம். எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 எல்லாருமே வந்து பர்மனண்டா தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் நீங்க நார்மல் நம்பர் வாங்கணும், ஒரு நல்ல நம்பர் வாங்கிக்கலாமே, கூட ஒரு 500 ரூபாய் தான் வரணும்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 100ல 90 பேர் ஓகேன்றாங்க, ஒரு சிலர் வேணாம்பாங்க. அது தவிர்க்க முடியாது, அவங்களுக்கு 400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அப்ப நம்ம ஜியோல 1க்கு 10 தடவை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நல்ல நம்பர் அதுலயே வருங்க, நம்ம எடுத்து எழுதிக்காங்க சூப்பருங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் 10 தடவை 20 தடவை ஸ்கேன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குது? 500 ரூபாய் கிடைக்குது. 20ல 30 தடவை கூட ஸ்கேன் பண்ணலாம் ஒரு சில சமயம். ஒரு சில சமயம் 2வது தடவை வந்துடும். அப்ப அவருக்கு சந்தோஷம், இங்க போனா நமக்கு நல்ல நம்பரா கிடைக்குது. அவர் 500 ரூபாங்கிறது சின்ன காசு, இப்போ கஸ்டமருக்கு சின்ன காசு. ஆனா நம்மளை பொறுத்தவரை 10 பேருக்கு 500 ரூபாய் வாங்கினோம்னா 5000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய காசு. அதனால இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எம்என்பி போடும்போது உங்களுக்கு வந்து கோடு ஏதாவது ஒரு கம்பெனில எம்என்பி கோடே வர மாட்டேங்குது, ஏதாவது கஷ்டம் கம்ப்ளைண்ட் இருக்கா? பிஎஸ்எல் வராது. ஆனா எனக்கு எல்லா கோடுமே வருங்க, ரொம்ப சீக்கிரம். இதை ஈஸியா கத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் புரியும். ஏன் எனக்கு வருது உங்களுக்கு ஏன் பிஎஸ்எல் கோடு ஒரு சில சமயம் வர மாட்டேங்குது? அதுக்கான ட்ரிக்ஸை நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்க சிம் கார்டு எம்என்பி பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா வந்து உங்க ஆண்ட்ராய்டு போன்ல போட்டிருந்தாங்கன்னா அவங்க 4Gல தான் நெட்வொர்க்கை லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. 4Gல இருக்க போகும்போது நம்ம போர்ட் கோட் எடுத்தோம் அப்படின்னா வரவே வராது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செட்டிங்ஸ்ல போயிட்டு அதை 2Gக்கு மாத்திட்டு ஒரு தடவை ஃபிளைட் மோட் போட்டு வெளியே வந்து திருப்பி நீங்க போர்ட் கோட் போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்துடும். இதுதான் சின்ன ட்ரிக்ஸ். நம்ம போராடி பார்த்துட்டு வரல அந்த கஸ்டமரை விரட்டி விட்டுருவோம், நீ ஆஃபீஸ் போயா அப்படின்னு சொல்லி. இனிமே அனுப்பாதீங்க, அந்த மாதிரி நம்மளே வர வைக்க முடியும். இதுதான் இந்த சின்ன ட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கலாம். அதனால எல்லாருமே வந்து லாபமா வியாபாரம் பண்றது கத்துக்குங்க. இப்ப நார்மலா வந்து நீங்க 300 ரூபாய்க்கு சிம் வைக்கிறா 299 தான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எஃப்ஆர்சி போடுவீங்க, கரெக்டுங்களா? இப்ப அந்த 299 எஃப்ஆர்சி போட்டுட்டு அவர் வந்து பட்டன் மொபைல்ல போய் அந்த சிம் கார்டை போட்டுட்டாருன்னா உங்களுக்கு ஓடிஎஃப் வருமா வராதா? ஏன் எனக்கு வரும்போது ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? பாருங்க, அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி மீட்டிங்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும், கவனமா கேட்கணும்னு சொல்றது. நான் சொன்ன முதல் பாயிண்ட் பிஎஸ்எல் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போர்ட் கூட இனிமே ஈஸியா எடுத்துடலாம். எங்க எடுக்க முடியல அலைஞ்சு உங்க கடைக்கு வந்தா நீங்க ஈஸியா எடுத்துடலாம். மறுபடியும் என்ன சொல்லிடுறேன், நெட்வொர்க்ல போயிட்டு 4G இருந்துச்சுன்னா அதை 2Gக்கு மாத்திட்டு ஃபிளைட் மோட் போட்டுட்டு திருப்பி போட்டு கூட அனுப்பினா உடனே வந்துடும். இது வந்து 299 ஓடிபி போறக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம சிம் கார்டை கஸ்டமர் கையில கொடுக்கும்போது அவங்க கேட்கலாம், அன்னைக்கு பட்டன் மொபைல்ல போட போறீங்களா ஆண்ட்ராய்டு மொபைல்ல போட போறீங்களா அப்படின்னு. பட்டன் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அன்னைக்கு 5 மணி நேரம் கழிச்சு போடுங்க. நார்மலா காலையில ஒரு 10 மணிக்கு வித்தோம் அப்படின்னா சாயந்தரம் 3 மணிக்கு கீழே போட்டாதீங்க. போட்டா வேலை செய்யாதுன்னு அந்த ஒரு மிரட்டு லைட்டா மிரட்டிட்டோம்னா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேலதான் போடுவாரு. நமக்கு ஓடிஎஃப் 4ல இருந்து 4.5 மணி நேரத்துல நமக்கு கிரெடிட் ஆயிடும். அதுக்கு இடையில அவர் பட்டன் மொபைல்ல போட்டாருன்னா ஓடிஎஃப் வராதுங்க. அவர் 5 மணி நேரம் கழிச்சு அந்த சிம் கார்டை பட்டன் மொபைல்ல எந்த மொபைல்ல போட்டாலும் நமக்கு 299 ரூபாயோ 349 ரூபாயோ எது போட்டாலும் அதுக்கு உண்டான ஓடிஎஃப் வந்துடும். இது நிச்சயமா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த சீக்கிரம் இனிமே யூஸ் பண்ணுங்க. பட்டன் மொபைலா இருந்துச்சுன்னா நான் 5 மணி நேரம் கழிச்சு போட சொல்லுங்க, உங்களுக்கு ஓடிஎஃப் வந்துடும். அது மாதிரி சிம் கார்டை பொறுத்தவரையில நல்ல லாபமா சம்பாதிக்கலாம். வரவங்கள்ட்ட கேளுங்க, அண்ணா உங்க பைக் நம்பர் எடுத்துறேன், உங்க கார் நம்பர் எடுத்துறேன். இல்லை எல்லாம் பைக் இல்லாதவங்களே கிடையாது. வோடஃபோன்ல போங்க, நம்பர் கொட்டி கிடக்குங்க, ஏகப்பட்ட நம்பர். எனக்கு வோடஃபோன் வேணாம்னு சொல்லுவாங்க. யோ பைக் நம்பரே வருது, வச்சுக்க 3 மாசம் கழிச்சு நான் எம்என்பி பண்ணி தரேன். இதுல ஒரு லாபம், அதுல ஒரு லாபம். அவன் பைக் நம்பர் எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் எஃப்ஆர்சி காசு, திருப்பி எம்என்பிக்கு வரும்போது ஒரு 300 ரூபாய். கிட்டத்தட்ட அந்த கஸ்டமருக்கு சந்தோஷப்படுவான். என் பைக் நம்பர் வாங்கிட்டு அப்படின்னா பெருமைப்படுவான், உங்க கடைக்கு அடிக்கடி வருவான். அதனால இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரிய பாலாஜி சிம்மன் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் உடைய செக்ஷனுடைய துணைத் தலைவர் திரு ஆரிய பாலாஜி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. சர்வீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் சர்வீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சர்வீஸ் ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கா உங்களுக்கு? என்ன குறை இருக்கு சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு கேளுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் ஏதாவது சொல்லுங்க. ப்ளஸ் வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட எப்படி பேசி கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க. காம்போ வந்து பெஸ்ட் குவாலிட்டி எங்க கிடைக்குதுன்னு கேட்க சொல்லுங்க. இல்ல சர்வீஸ்க்கு லாபம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம
நமக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்கணும். இப்ப நம்ம இத்தனை பேர் இங்க ஒன்னா சேர்ந்துருக்கோம்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறது ஒரு ஹாலில் உட்காந்துருக்கோம். ஆனா நம்ம தனித்தனியா தான் இருக்கோம். இங்க கூட்டமா இருந்தாலும் தனித்தனியா தான் இருக்கும். என்ன விஷயம்னா இப்ப இந்த பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிரைஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறது தான் உங்க ஒற்றுமை தெரிய போகுது. ஏன்னா வந்து நம்ம நார்மலா வந்து பிரைஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம கிட்ட ஒரு பிரைஸ் லிஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே வந்து அந்த பிரைஸ் லிஸ்ட்டை வச்சு அந்த கடைக்கு போறதை விட இங்க நம்ம 20 ரூபாய் கம்மியா கொடுத்தா நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்றதுக்காக நம்ம 20 ரூபாய் குறைப்போம். குறைச்சா அன்னைக்கு பிசினஸ் நடக்கும். ஆனா நமக்கு மேல பெரிய எதிரி இருக்கான். யாருன்னா கார்பரேட் கம்பெனி, ஆன்லைன் பிசினஸ், இவன் எல்லாம் நமக்கு பெரிய எதிரி. நாம என்ன பண்றோம்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு பிரைஸை குறைச்சி நமக்குள்ள நாமளே போட்டி போட்டு நம்ம வியாபாரத்தை கெடுத்துக்கிறோம். அந்த ஒற்றுமையை மட்டும் நம்ம கொண்டு வந்து அப்படின்னா நம்ம வந்து மார்ஜின் நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம பிசினஸ் வந்து நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல தான் இன்னைக்கு மார்ஜின் அதிகம். நீங்க மொபைல் சேல் பண்றதை விட அதை தாண்டி வந்து நீங்க சிம் வைக்கிறது எல்லாத்தை விட சர்வீஸ் தான் மார்ஜின் ஜாஸ்தி. அதனால நல்ல மார்ஜின் வைங்க. எல்லாருமே ரேட்டை வந்து எவ்வளவு ஏற்ற முடியுமோ ஏற்றி வைங்க. அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற யாருக்காவது டவுட்? உரையாற்றுவதற்காக நமது மாநில செயலாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களை மேடைக்கிறேன். ஆரோக்கியம்பா உற்சாகப்படுத்தப்பா. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என் பேர் ஸ்ரீதர். தமிழ்நாடு ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷனுடைய மாநில பொதுச் செயலாளர். நான் வந்து புதுச்சேரியில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரங்கம் நிறைஞ்சிருக்கு. எப்பயுமே நான் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டரும் ரீட்டைலரும் ஒரே லைன்ல இருக்கணும், ஒன்னாதான் இருக்கணும். அது வந்து பெரம்பலூர்ல அதை செஞ்சிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரீட்டைலர் அவங்களும் ஒரு ரீட்டைலர் பெருசா பண்றாங்க, நம்ம சின்னதா பண்றோம். நான் நிஜமா சொல்றேன், நானும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ரீட்டைலுக்கு வந்தவங்க தான். ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் மோட்டரோட டிஸ்ட்ரிபியூட்டர். நான் தான் கடைசி டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்த கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லாத்தையும் நான் சொல்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாருமே உங்க ஸ்டாக்கை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுங்க, ஆன் டைம்ல பேமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு அவங்களுக்கு திருப்பி கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். Once again, thanks to all of the distributors working there. நான் நம்ம தாமராவுடைய மாநில சங்கத்துக்குள்ள பெரம்பலூர் மாவட்டமும் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாநில சங்கம் 2024 டிசம்பர்ல திருச்சியில மறுசீரமைப்பு பண்ணோம். ஒரு 16-17 மாவட்டம் கலந்துட்டாங்க. என்ன மறுசீரமைப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமது சங்கம் வந்து TAMRRA இருந்துச்சு, தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீசார்ஜ் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு இருந்துச்சு. அது ரீசார்ஜுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்த மாதிரி ஒரு பேரோடு நம்ம அப்ப இருந்தோம். இந்த மாநில அளவில் இந்த சங்கம் ஒன்றாகிறதுக்கான ரீசனே வந்து ரீசார்ஜுக்கு நம்ம சந்திச்ச பிரச்சனைகளை வச்சுதான் ஒன்றானோம். இப்போ காலகட்டத்துக்கு வெறும் ரீசார்ஜ் மட்டும் இல்லை, நமக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ், நிறைய பிரிவுகள் எல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன 3 பிரிவா பிரிச்சிருக்கோம். 3 பிரிவுக்கும் மாநில அளவில் ஒரு துணைத் தலைவர் இருக்கார். 3 துணைத் தலைவருக்கும் ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார். அவர் மிஸ்டர் ஷாகுல் அமீத். ஒரு சர்வீஸ்க்கு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சற்று முன் பேசின சகோதரர் பாலாஜி. சிம்மன் ரீசார்ஜுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, சற்று முன் பேசின திரு ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. மொபைலுக்குன்னு சொல்லி ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, அவர் வந்து மிஸ்டர் ஜோதி பாசு மதுரை. இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் வர முடியுன்றது வருத்தத்தை தெரிஞ்சுக்க சொன்னார் உங்ககிட்ட. இப்போ இந்த 3 வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்டா ஷாகுல் அமீத்,
இவங்க எல்லாருக்கும் நம்ம மாநில தலைவர் திரு விஸ்வநாதன், இவங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்யறதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் செயலாளராக நான் இருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு 3 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, 3 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அது இல்லாம இப்போதைக்கு 10 போர்டு மெம்பர் இருக்காங்க. இதுதான் மாநில டீம், எங்களுடைய ஸ்டேட் டீம். இந்த டீம் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய டெவலப் பண்ணுவோம். போர்ட் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். இந்த புதுச்சேரியும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு இணைஞ்சது தான் இந்த மாநில சங்கம். இந்த மாநில சங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி சேர்த்து 40 மாவட்டம், 40 மாவட்டத்தை 10 ஜோனா பிரிச்சிருக்கோம். ஒரு ஜோனுக்கு 4 மாவட்டம்ன்ற பேர்ல 10 ஜோனா பிரிச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு யாராவது தெரியுமா, ஹைதராபாடி இல்லாம வேற யாராவது இந்த பெரம்பலூர் எத்தனை ஜோன்ல இருக்குன்னு தெரியுமா? ஹைதராபாடி இல்லாம இருக்கிற உங்க பெரம்பலூரை சார்ந்தவங்க யாருக்கா தெரியுமா? ஜோன் 4. வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். ஜோன் 4ல பெரம்பலூர் மாவட்டம் இருக்கு. இந்த ஜோன் 4 எந்தெந்த மாவட்டம் இருக்குன்னு தெரியுமா? அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை. வெரி குட். இந்த 4 மாவட்டம் இணைஞ்சதுதான் ஜோன் 4. இந்த ஜோன் 4ல தான் நம்ம பெரம்பலூர் மாவட்டம் வருது. பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், இந்த 4 மாவட்டம் இணைஞ்சது மண்டலம் 4 ஜோன் 4. அதுல தான் நம்ம பெரம்பலூர் மாவட்டம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில இருந்து ஒரு மாசமும் ஒரு ஜோனுடைய துவக்க விழா வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து 3 ஜோன் வந்து துவக்க விழா பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண போற துவக்க விழா எந்த ஜோன்? ஜோன் 4. நம்மளுடைய ஜோன் தான் துவக்க விழா பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசி இந்த ஆண்டு விழா பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆண்டு விழாவில் ஜோன் இனாகரேஷன் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க பெரம்பலூர் டீம். உண்மையிலே சொல்றேன், ஜோன் 4 இனாகரேஷன் நடத்துறதுல பெரம்பலூர் பெரும் பங்கு வகிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இந்த ஜோன்ல இந்த டேட்ல நடத்த முடியல, இன்னும் பல மாவட்டங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால பண்ண முடியல. ஆனாலும் இந்த 4 மாவட்டத்தையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை பெரம்பலூர் மாவட்டம் அன்னைக்கு எடுத்திருக்காங்க. நமக்காக ஒரு தடவை கை தட்டிக்கலாம். நம்ம பெரம்பலூர் மாவட்டம் தான் அந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க. பெரம்பலூர் மாவட்ட தலைவர்கிட்ட நான் அந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரியே ஜோன் 4 இனாகரேஷன் நீங்க எனக்கு பண்ணி தரணும். தேங்க்யூ. மாநில தலைவர் பேசும்போது சொன்னாரு, எதுக்காக நீங்க எல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்துருக்கோம்? சந்தா கொடுத்துட்டோன்றதுக்காகவா? ஒற்றுமை இல்ல கெட் டுகெதருக்காகவா? ஒற்றுமையை வந்து வெளியில தெரிவிக்கணும், ஒற்றுமையை பலப்படுத்திக்கணும்ன்றதுக்காக. எல்லாத்துக்கும் மேல நம்ம பிசினஸ்ல நம்ம டெவலப்மெண்ட் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன, நம்ம அதிகமா சம்பாதிக்கிறது எப்படி, நமக்குள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறது எப்படி, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆக்சுவலா வந்து நம்ம சங்கத்துல ஒன்னாவே கூடியிருக்கோம். ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம், பட் நம்ம டெவலப்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ரொம்ப நாள் இங்க யாரும் வந்து ரீசார்ஜ் ரொம்ப ரொம்ப காலமா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரும் இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல நான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் நிறைய நான் கத்துட்டு இருக்கேன். அனுபவங்கள் நிறைய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு சின்ன டவுட், இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க நம்ம கூட்டத்துக்கு? ஃப்ரெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்க சொல்லுங்க. 92, 100, சூப்பர், 100 பேர் வந்திருக்கீங்க. யாரெல்லாம் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. யாராவது ஒருத்தர் என்னங்க? இல்ல யாராவது கை தூக்கணும் என்னங்க? அப்படியே ஃபாஸ்டா ஒரு அப்ராக்சிமேட்டா 15. ஜிஎஸ்டி வச்சிருக்கிறவங்க கை தூக்க சொன்னேன். 18 பேர், 20 பேர் வச்சுக்கலாம். 120, தேங்க்யூ, 120 பேர் தான் வந்து ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க. ஏன் 80 பேர் ஜிஎஸ்டி எடுக்கல?
ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டிக்கு ஃபார்மாலிட்டி ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்கள் மாவட்ட தலைவர் பிரபாகரன்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அடுத்த ஆண்டு 14ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு கண்டிப்பாக நான் வருவேன். எனக்கு 100 பேரும் ஜிஎஸ்டி வச்சிருக்கணும். நீங்க நினைச்சிடாதீங்க சார், நீங்க மாநிலத்திலிருந்து வரீங்களா ஜிஎஸ்டிலேருந்து வரீங்களா சார்? நான் உங்க சங்கத்தில் உங்களோட ஒருத்தனால நான் பேசுறேன். கண்டிப்பா ஜிஎஸ்டி வச்சிருங்க. சமீபத்தில் கூட எங்க குரூப்ல வந்து ஜலநிதி போட்டிருந்தாரு, தமிழ்நாடு வியாபாரிகள் நல வாரியம். எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஒண்ணுதான், வியாபாரம் வணிகம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு வாரியம் இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதுக்கு உறுப்பினர் ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? யாராருக்கு வேணுமோ உங்களுக்கு இப்பவே நான் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க, அந்த லிங்க்லேயே நீங்க அப்லோட் பண்ணுங்க, நல வாரியத்தில் நீங்களும் மெம்பர் ஆகுங்க. அதனால பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு பேருக்கு தெரியும் நான் கொலெட்ரல் லோன் உங்க எல்லாராலையுமே வாங்க முடியும் பேங்க்ல? எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வேணும். நான் ஜிஎஸ்டி வாங்கலாம், ஜிஎஸ்டி வேணும். ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு, நிறைய புது புது டெக்னிக்கல் வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மூலதனம் வேணும். நான் சொல்லிட்டே போவேன், இப்ப இப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம் சார், எல்லாம் பண்ணலாம் சார், முதலீடு வேணுமே சார். காரணம் என்னன்னா ஒரு காலத்துல எல்லா தொழிலுமே ரீட்டைல்ல நம்ம கையில இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எல்லா தொழிலுமே கார்பரேட் கிட்டையும் ஆன்லைன் கிட்டையும் போயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து, மொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாமே வந்து கார்பரேட் கிட்டையும் ஆன்லைன்கிட்டையும் நிறைய ஷேர் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரோல் என்ன, நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம பிசினஸை பெருக்கிக்கிறதுக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் தேவைப்பட்டோம், உண்மைதானே? இப்ப நம்ம எத்தனை சதவீதம் தேவைப்படுறோம்? இது எல்லாமே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சிம் கார்டு மட்டும்தான் விற்கிறேன்னு சொன்னவங்க தயவு செய்து சர்வீஸையும் மொபைல் விற்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மொபைல் மட்டும் தான் விற்கிறேன்னு சொல்றவங்க மற்ற ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சர்வீஸ் மட்டும் தான் பண்றேன்னு சொல்றவங்க மொபைலையும் சிம் கார்டு விற்கிறதையும் தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு லெவலில் இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கும் டெய்லி உங்க கிளாஸ்ல சிம் கார்டு ஆஃபரை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கார்பரேட் கம்பெனி மொபைல் 300-400 ஷோரூம் வச்சிருக்கிற ஒரு கடைக்காரங்க இன்றைய வோடாஃபோன் சிம் ஆஃபர், இன்னைக்கு ஏர்டெல் சிம் ஆஃபர். ஏன் பாதி மொபைல் கடைக்காரங்க சிம்ல எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் விற்கிறதுல விட்டுட்டாங்க. பட் அவங்கெல்லாம் இன்னும் விடவே இல்லை. பிராண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மொபைல் விற்கிறவங்க டிவி விற்க ஆரம்பிச்சோமா? விற்கிறோம்ல, டிவி விற்கிறோம்ல, மொபைல் விற்கிறவங்கல்ல. எம்ஐ மாதிரி பிராண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டிவியினுடைய சேல்ஸ் 13% மொபைல் வியாபாரிக்கு மாறிச்சு. எவ்வளவு பேருக்கு தெரியும்? மாறிச்சு. நம்ம எல்லாம் மொபைல் விற்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து வெறும் மொபைல் இல்லாம ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய பிசினஸ்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டே போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு நமக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலுக்கு எல்லாருக்குமே வந்து பிசினஸ் லோன் கொடுக்கறதுக்கு பேங்க் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது சம்பந்தமா இதுக்குதான் நான் சொல்றேன், சங்கம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு. உங்க மாவட்ட தலைவரை அணுகுங்க. இன்னைக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன் மாவட்டத்துக்கிட்ட. பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் மாநிலத்து மாதிரியே 3 பொறுப்பாளரை நியமிக்க போறாங்க. இன்னைக்கு மொபைல் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சிம் ரீசார்ஜுக்கு ஒரு பொறுப்பாளர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க.
சர்வீஸ் சம்பந்தமான ஒரு பொறுப்பாளர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது சம்பந்தமா உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க மூலியமா தலைமைக்கு கொண்டு போகலாம். அவங்க அந்த விஷயத்தை செய்ய முடியலன்ற பட்சத்துல மாநிலத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இஷ்யூஸ், பிரச்சனைகள், இடர்பாடுகள் 3 விதமா 4 விதமா பிரிப்போம். இங்க எவ்வளவு பேர் வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின், பிஓஎஸ் மிஷின் வச்சிருக்கீங்க? எவ்வளவு ஸ்வைப் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? சர்வீஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஃபரன்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளவு? ஒரு மிஷின்ல ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் காமனா கவர்மெண்ட்ல 1.8% பிளஸ் ஜிஎஸ்டி. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 0.3% ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு சில மிஷின் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, ஒரு சில மிஷின் இம்ப்ளிமெண்ட் ஆகல. 0.3 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இஷ்யூவை பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்க உட்கார்ந்து அந்த விஷயத்தை சரி பண்ண முடியுமா? இது என்ன இஷ்யூன்னு சொல்லலாம்? இது நேஷனல் இஷ்யூ. நம்ம இங்க பெரம்பலூர் மாவட்ட சங்கம், ஏன்பா பெரம்பலூர் மாவட்ட சங்கம் சரி பண்ணுங்கப்பா அப்படின்னா அது முடியுமா? முடியாது. ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, இஷ்யூஸை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். லோக்கல் இஷ்யூ, டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூ, ஸ்டேட் இஷ்யூ, நேஷனல் இஷ்யூ, இப்படி முதல்ல பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். லோக்கல் இஷ்யூ, ஒரு கடைக்காரருக்கு ஸ்டாக் வரல, ஒரு கடைக்காரருக்கு ஒரு கிளைம் போய் சேரல, அந்த மாதிரி விஷயத்த உங்க சங்கத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க மாவட்ட தலைவர், செயலாளர், உங்க நிர்வாகிகள் சேர்ந்து அந்த விஷயத்த சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் கேட்டாரு, பஜாஜ்ல வந்து எங்க ஊருக்கு வந்து சர்வீஸ் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்றேன். அந்த மாதிரி இடங்களுக்கு பஜாஜ் இப்போ ஏஜென்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உங்க மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்ளுங்க. மாவட்டத்துக்கு நான் அந்த விவரத்தை சொல்லிட்டு போறேன். நியர்பை 15 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் இல்லாத இடத்துக்கு ஒரு ஆள் ஏஜென்சி எடுக்கலாம். அவர் வந்து லாகின் பண்ணி அவருக்கு அந்த ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, கோடு கிரியேட் பண்றதுக்கு அந்த ஏஜென்சி மூலியமா கோடு கிரியேட் பண்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது நான் அந்த விவரம் நான் சொல்றேன். உங்களுக்கு உங்க மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சொல்றேன். ஒரு இஷ்யூவும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிராண்டு கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது இருந்துச்சுனாலும் மாநில சங்கம் கண்டிப்பா எல்லா பிராண்டு கிட்டையும் கேட்டு நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க எம்ஐ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு இல்லையா சார்? எம்ஐ டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? எம்ஐ வரல. எம்ஐ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். எல்லா கம்பெனிலையுமே வந்து கிரெடிட் நோட் கொடுக்கும்போது ஜிஎஸ்டியோட கொடுக்குறாங்களா? வேற இப்ப என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்? ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு நீங்க உட்காந்தே சொல்லலாம் சார். இப்போ உங்களுக்கு நீங்க வர்ற கிரெடிட் நோட் எல்லாமே ஜிஎஸ்டியோட வருதா? வரதில்லை. விவோக் சார், எல்லா சிஎன்எம்மே கிரெடிட் நோட் வருது, ஜிஎஸ்டியோட வருதா? உங்களுக்கு நிறைய அப்டேட் இல்லை, நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் நம்ம வந்து வித்தா கம்பெனி வந்து 500 ரூபாய் இன்சென்டிவ் தரேன்னு சொல்றாங்க. 10 பீஸ் வித்திருக்கோம்னா 5000 ரூபாய் தரணும். ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு தான் தருவாங்க. ஏன்னா அந்த 5000 ரூபாய்க்கு முன்னாடியே உங்ககிட்ட ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டீங்க, நீங்க லிஸ்ட் பண்ணி தான் விற்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்குள்ள ஜிஎஸ்டி உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 9,500 ரூபாய்க்கு தான் ஸ்கீம் போக விற்கிறீங்க. அந்த 500க்கான ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட தான் இருக்குன்றதுனால திருப்பி 500 ரூபாய் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு தான் தராங்க. ஆனா ஆல் இந்தியா நம்ம அசோசியேஷன், மொபைல் அசோசியேஷன், எம்ஐ கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா எம்ஐ வந்து இமீடியட்டா அதை செயல்படுத்தியிருக்காங்க. இங்க யாரெல்லாம் எம்ஐல கிரெடிட் நோட் வாங்குறீங்களோ பாருங்க, இன்னொரு தடவை ஜிஎஸ்டி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாராவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். 500 ரூபாய்க்கு இப்ப திருப்பி இன்சென்டிவ் வருதுன்னா 500 ரூபாவை 500 ரூபாய்க்கான ப்ரீ ஜிஎஸ்டி தான் வரும். எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி நமக்கு இன்னொரு தடவை தராங்க. ஸோ நம்மளுடைய டாக்ஸ்ல அதை அட்ஜஸ்ட் ஆகணும். இன்னொரு தடவை அட்ஜஸ்ட் ஆகாது. இல்லை சார், சார் எம்ஐல இல்லை சார், இப்போ
இப்ப சார் எம்ஐ டிஸ்ட்ரிபியூட்டர் சார் இப்ப எப்படி கொடுக்குறாங்கன்னா இல்ல சார் இப்ப பண்றீங்களா சரி இருக்கிறாங்க மத்த பிராண்ட்ல கொடுக்கவே இல்லை இல்ல சார் நான் உங்களுக்கு டீடைலா எடுத்து நான் அனுப்புறேன் நீங்க பாருங்க இல்ல சார் நான் சொல்றேன் கொடுங்க எக்ஸ்க்ளூசிவிட்டி போவாதீங்க ஆன்லைனில் மட்டுமே அப்படிங்கறத தயவு செய்து போவாதீங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். இதுக்குதான் சொல்றேன் சங்கம் வேணும் அப்படின்னு. என்னுடைய ஒரு குரல் இருந்துச்சுன்னா கம்பெனி கேட்குமா? இப்ப எனக்கு அந்த பெயின் இருக்கு, நானும் ஒரு ரீட்டைலர், எனக்கு அந்த பெயின் இருக்கு, நான் மட்டும் சொன்னா கம்பெனி கேட்குமா? இப்ப கவர்மெண்ட் கிட்ட நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் சொன்னா கேட்குமா? மற்றவங்க யாருமே சொல்லவே இல்லை, உனக்கு மட்டும் தான் பிரச்சனைன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இதே வார்த்தையை 1000 பேர் சொன்னா, இதே 1 லட்சம் பேர் சொன்னா, இதே 10 லட்சம் பேர் இதை சொன்னோம்னா கண்டிப்பா திரும்பி பார்ப்பாங்க. ஓ இவ்வளவு பேருக்கு இதனால பெயின் இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டிப்பா திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், ஒரு நகரத்தில் இருக்கிற சங்கமும் முக்கியம், அது மாவட்ட சங்கமும் இருக்க முக்கியம், மாநில சங்கம் அதை விட முக்கியம், அதுக்கப்புறம் நேஷனலைஸ்டு ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற சங்கமும் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருடைய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கறதுக்கு தான் அந்த சங்கமும் நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேஸ்ல இருந்து எனக்கு எல்லா ஊர்ல இருக்கிற ஒரு உறுப்பினரும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய எல்ஐசி பில்டிங் இருந்தாலும் ஒரு செங்கலும் முக்கியம் தானங்க. கட்டுதானே 16 மாடியில 25 மாடி பில்டிங் கட்டினாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு செங்கலும் முக்கியம் தானே. 10 லட்சம் ரீட்டைலர் இருக்கிற ஆல் இந்தியா சங்கமா இருந்தாலும் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ரீட்டைலரும் உங்களுடைய பங்களிப்பு சங்கத்துக்கு ரொம்ப முக்கியம். நாங்க மாநில சங்கம் நம்ம என்ன பண்றோம்னா, மாநிலம் தழுவிய தொடர்ந்து மெயில் மூலமோ போன் மூலமோ தெரிவிச்சுட்டு இருக்கோம். எல்லா குரூப்லயும் அதை ஃபார்வர்ட் பண்றோம். நம்ம ஜோன் 4க்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த ஜோன் 4 குரூப்ல நீங்க யாராவது இல்லை அப்படின்னா உங்க மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அணுகுங்க, என்ன அந்த குரூப்ல ஆட் பண்ண சொல்லி கேளுங்க. உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளையும் அந்த குரூப்ல தெரிவிங்க. உங்க எல்லா பிரச்சனையும் தீர்வு காட்டுறதுக்கு வழிகள் இருக்கு. நம்ம ஒத்துமை அதிகமாச்சுன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. இப்போ ஐக்கிய பில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் லோயர் 2 மாடல் மட்டும்தான் தராங்க, எப்பயோ ஒரு தடவை தான் தராங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும். நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை டிசிஏ ஸ்டாக் கொடுக்கறது இல்லை, ஐக்கியூ ஸ்டாக் கொடுக்கறது இல்லை, போக்கோ ஸ்டாக் கொடுக்கறது இல்லை. போக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் எல்லா மாடல் எல்லா டைமும் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு நண்பர் சார், உங்க பேர் சார்? உங்க பேர் சார்? வெங்கடேஷ் ஸ்ரீ மொபைல். இப்போ அவர் சொன்னது கரெக்டான பாயிண்ட். நம்ம உள்ள வந்த உடனே அவங்க கேட்குறாங்க, பார்கெயின் பண்ணி கொடுக்குறோம் இல்லை. எந்த ஆன்லைனுமே அவன் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணது பார்கெயின் பண்ணல, நம்மளாவே விரும்பி போய் வாங்குறோம். டச் அண்ட் ஃபீல் இல்லாமே வாங்குறோம். ஆனால் நம்ம விற்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். என்ன சார் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? வியாபாரம் முக்கியம், கஸ்டமர் போயிடக்கூடாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு சில மாடர்ன் ட்ரேட் சக்சஸா கடன் நடத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற ஆன்லைன் மாடல் எல்லா கடையிலும் வச்சிருக்கிறது எதுவுமே அந்த மாடர்ன் ட்ரேட்ல கிடையாது. எப்படி சக்சஸா பிசினஸ் பண்றாங்க? எப்படி 50 கடை 100 கடையாச்சு? 100 எப்படி 200 ஆச்சு? 200 எப்படி 300 ஆச்சு? மார்ஜின் மட்டும் கிடையாது. நீங்க யோசிக்கணும். இங்க மாடர்ன் ட்ரேட் இருக்கா? சாரி, பெரம்பலூர்ல இருக்கா? எல்லாமே இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். அதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பண்ணிட்டு தானே இருந்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கஸ்டமர் அங்க வாங்குறதுக்கு என்ன காரணம்? உங்க கஸ்டமர் 4 பேர் அங்க போனாங்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்தது இல்ல சார், நான் கூட இந்த மாதிரி என்ன திருப்தி பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லிப்பேன் சார். ஆனா என்ன நான் சொல்றேன், ஸ்டாக் அவைலபிலிட்டி, கலர் அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, என்னுடைய நாலேஜ், கஸ்டமர் ரிசீவ் பண்றதும் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ற விதம், கடையோடைய ஆம்பியன்ஸ், கடைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்கப்புறம் தான் விளம்பரம். அது புதுசா பழசான்றது அப்புறம் தான். புது கடை வந்துருச்சுன்றதெல்லாம் கிடையாது.
நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இதை வந்து நீங்க நம்ம பண்றோமான்னு பாருங்க. எல்லாத்தையுமே நம்ம வாங்கி வச்சிருக்கோமா? நீங்க ஒருத்தர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் உண்டு, அது மாற்றமே இல்லை. கம்பெனி தான் ஆன்லைன் ஒரு மாடல், ஆஃப்லைன் ஒரு மாடல் போட்டு சார் தயவு செய்து ஆஃப்லைன் சொல்லாதீங்க, மெயின் லைன் ரீட்டைலர் பண்ணுறது பாருங்க. கம்பெனி தான். நீங்கள் டி சீரிஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நாளைக்கு 100 கால் போகும். அவங்க டி சீரிஸ் வந்துச்சா ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை சார், கே சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், கே சீரிஸ் நம்ம சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டரையோ நம்ம ரீட்டைலரே எப்படி நம்ம வியாபாரத்தை பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு ஐடியா சொல்லுவாங்க. அது இல்லை சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்ற டி சீரிஸ் ஐக்கியமும் மாடர்ன் ட்ரெண்டிங் கிடையாது சார், அங்கேயும் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா டி சீரிஸ் இதற்கு வந்து அது எல்லாமே மாடர்ன் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு? கிடையவே கிடையாது. அது சார் நான் சொல்ல வர்றது, நீங்க எல்லா மாடலும் வச்சிருக்க ப்ரமோட்டர் இருக்காங்க சார், உங்களே எத்தனை ப்ரமோட்டரே கிடையாது. உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 11 டிஸ்ட்ரிக்ட் ரீட்டைலர் பெனிஃபிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் என்ன பண்றான் தெரியுமா சார்? அந்த கல்ல 1000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டா போயிடுவாங்க சார். சரிப்பா 1000 ரூபாய் கொடுத்துரு, இல்லப்பா ப்ளூடூத் கொடுத்துரு, இல்லப்பா பட்ஸ் கொடுத்துரு. நம்ம லாபத்தை குறைச்சி அந்த கஸ்டமரை வெளில போடா நம்மகிட்ட வரமாட்டாருன்றதுக்காக அதை க்ளோஸ் பண்றோம். நல்லா கவனிச்சு பாருங்க மாடர்ன் ட்ரேட்ல என்ன பண்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே அஃபோர்டபிலிட்டியை தான் பேசுவாங்க. சார் எனக்கு வந்து 8 பிரான்ச் இருக்கு சார், 13 பிரான்ச் வச்சிருந்தா இப்போ 8 பிரான்ச் ரன் பண்றேன். நான் சொல்றேன், என் ப்ரொமோட்டர்ல இருந்து, என் லோக்கல் அசோசியேஷன்ல இருந்து, ஸ்டேட் அசோசியேஷன்ல இருந்து நான் பேசும்போது எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ், தயவு செய்து அஃபோர்டபிலிட்டி ஆஃபரை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க முதல்ல ஓனர் எஜுகேட் ஆகுங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஏன் 1000 2000 கம்பெனி ஆஃபர் கொடுக்கும்போது நீங்க ஏன் உங்க லாபத்துல இருந்து 500 1000 குறைச்சு கொடுக்குறீங்க? அதுக்காக தான் அந்த பாயிண்ட் சொன்னா, நம்முடைய ஆவரேஜ் மார்ஜின் 5.5% தான். செலவுகள் ஒண்ணுமே குறையல. வாடகை குறைஞ்சிருச்சா, சம்பளம் குறைஞ்சிருச்சா, இபி பில் குறைஞ்சிருச்சா, வீட்டு செலவு குறைஞ்சிருச்சா, ஸ்கூல் ஃபீஸ் குறைஞ்சிருச்சா, நீ கட்டுற லோனுடைய வட்டி குறைஞ்சிருச்சா? சார் எதுவுமே குறையல. ஏன் உங்க ப்ராஃபிட் குறைக்கிறீங்கன்னு நான் கேட்க வரேன். அதுக்கு மாற்று வழியே சொல்றேன். நான் என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருக்கேன், பாசிட்டிவா பேசுறேன். தயவு செய்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்றேன். கடைசி நீங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லுவீங்க, பொருளாதாரம் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த பாயிண்ட் சொன்னேன். ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்ல எந்தெந்த பேங்க்ல எப்படிலாம் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத மாவட்ட சங்கத்துக்கு எல்லா டைமும் சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு தாமரை பாலிசி ஒரு வச்சிருக்கோம் மாநில சங்கம். என் நம்பரை இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போவேன், என் தலைவர் நம்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாரு. நீங்க எல்லாருமே என்ன தொடர்பு பண்ணி உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துங்க. நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லுங்க? உங்க மாவட்டத்தில் என்ன நடக்குது நீங்க நேரம் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க தலைவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, உங்க நிர்வாகிக்கே தெரியாது, பிரச்சனை தெரியாது, இந்த மாதிரி இருக்குன்னே தெரியாது. உங்க மாவட்ட தலைமை மூலியமா தான் நீங்க எங்க கிட்ட வரணும். மாநில சங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா டைமும் தயாரா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், எங்களுடைய ஹையர்பாடியில 12 பேர் 14 பேர் இருக்கும். 14 பேரும் எப்ப என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஒரு ஏர்டெல்ல ஒரு ரீட்டைலருக்கு போர்டுக்கு போர்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்களுடைய ஓடிபி வாங்கி அவங்களுடைய ரீசார்ஜ் பேலன்ஸ் வந்து காசு எடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? 3 கம்ப்ளைண்ட் வந்துச்சு சங்கத்துக்கு. இமீடியட்டா பணத்தை ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்த நிமிஷம் மெயில் போட்ட உடனே கம்பெனி எங்களுக்கு தொடர்பு பண்ணாங்க. சாரி சார், தவறுதலா நடந்துச்சு, இனிமேல் அந்த தவறு நடக்கவே நடக்காதுன்னு உடனே வாங்கி கொடுத்துட்டோம். நான் பெருமைக்கு சொல்லல, அந்த மாதிரி மாநில சங்கம் உங்களுக்கு செயல்பட காத்திருக்கும். ஆனா என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், உங்க மாவட்ட சங்கம் மூலியமா, நகர சங்கம் மூலியமா வாங்க. அப்பதான் அவங்களுக்கும் ரெகக்னைசேஷன் கிடைக்கும், என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஒரு கடைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதும் தெரியும். இந்த பிரச்சனை அடுத்த கடைக்கு வராம என்ன பண்ணணுன்றதும் உங்க மாவட்ட தலைமை, உங்க சங்கம் வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. எங்க மாநில தலைவர் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாரு, நிர்வாகிகள் யாரும் பணம் வாங்கிட்டு சம்பளத்துக்கு வேலை செய்யல. அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ரீட்டைலர் தான். சேவை செய்யணுன்ற மனப்பான்மையில வெளில வந்திருக்காரு.
குறைகள் சொல்றதுக்கு பல்லாயிரம் காரணம் இருக்கலாம். ஒரே ஒரு நிறைய சொல்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும். முதல்ல இந்த சங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறோன்றது நம்ம முதல்ல போய் சேர்க்கணும். மாநில சங்கம் அதை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சார், நம்ம திருச்சியில சங்கம் ஆரம்பிச்சு எந்த வருஷம்? 2000 இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? 2009 நாங்க சங்கம் ஆரம்பிச்சோம். சங்கம் ஆரம்பிச்ச அடுத்த ஆண்டு ஈரோடுல ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அனைத்து சங்கங்கள் சேர்ந்து இணைந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் இருக்கு அனைத்து வியாபாரிகள் சங்கம்னு. கிட்டத்தட்ட 116 சங்கம் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அந்த ஊருடைய சங்கங்கள் எல்லாமே. அவங்க ஒரு விழா வச்சிருந்தாங்க, எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். அங்க ஒரு பேச்சாளர், ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு திறமையான வியாபாரி, ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார், மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து மொபைல் சங்கம் பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து பேசுங்கன்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எங்க பொறுப்புல இருந்து ஒருத்தர் சொன்னார், நாளுக்கு நாள் நம்ம பிரச்சனை இப்படி போகுது, நம்மளால பண்ண முடியல, பிராண்டுக்கு இன்வெஸ்ட் நம்ம தேவையில்லை, வெறும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. முடிச்சுட்டு இறங்கிட்டாரு. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பேச்சாளர் அவர் கொடுத்தார், இங்க வாங்க, இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வழியோட தான் வந்திருக்காங்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போங்க, நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, அன்னைக்கு அவர் பேசும்போது ஏர்டெல் வோடாஃபோன் இதை பத்தி பேசிட்டு இருந்தார். சொன்னாரு, இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பேர் ரீசார்ஜ் பண்றவங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். பல லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னாரு. அப்படியா, ஒரு ஏர்டெல் கம்பெனியினுடைய முதலீடு எவ்வளவு இருக்கும்னு கேட்டார். இருக்கும் சார், ஒரு 50 கோடி 100 கோடி தெரியல, நான் சும்மா 50-100 கோடி இருக்குன்னாரு. 1 லட்சம் பேர்ல 1000 ரூபாய் போட்டா எவ்வளவு வரும்னு கேட்டாரு. எவ்வளவு வரும் சார்? நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் சார், உங்கள்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு சார். நீங்க நினைச்சு இது நம்ம பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு சாத்தியமான்னு கேட்டா இல்ல, உடனே இல்லை. ஆனா நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நிறைய ஊர்ல சிங்கிள் பில்லிங்ல ஸ்டாக் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இமீடியட் செட்டில்மெண்ட் கொடுத்து பிரிச்சு பிசினஸ் பண்றாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய நடக்குது. மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். ரீட்டைல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். என் பேர் பிரசன்னாங்க, சஞ்சய் மார்க்கெட்டிங் முசிறிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2012 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், வின்காம் மொபைல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் இப்போ வந்து டே 1 ஐடல் மொபைல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஒரே ஆக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சசரிஸ்க்கு 6 டைம் ஸ்டாகிஸ்டா, ஸோ 3 பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐடல் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டு தூரங்குறிச்சி வரையும் திருச்சி அப்கண்ட்ரி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். திருச்சிக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், திருச்சி அப்கண்ட்ரி நாங்கள் பண்ணியிருக்கோம். பாலா, இவர் தான் நம்ம மேனேஜர் மிஸ்டர் பாலகுமார். இவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ என்னோட நம்பர் வந்து 90-800-94-800. பாலா நம்பர் எல்லாருக்குமே தெரியும். வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் கேளுங்க, ஏதாவது கடை சப்ளை இல்லைனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் என்னை இனிமேல் பண்ணி கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆனால் கொஞ்சம், ஏன்னா இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லாமே சேவ் பண்ணிக்கங்க. அதுதான் 1 மாதம் மீட் பண்ணியிருந்தேன். பெரம்பலூர் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், சிவாட்டூர் அவங்க பார்த்துருக்கேன், பாலாவோட தம்பி. திருச்சியெல்லாம் பார்க்குறேன், திருச்சிலாம் இருக்கேன், நான் கேள்வி பாருங்க, சாப்பிட்டு நான் சொல்கிறேன், திருச்சி மார்க்கெட் பெரம்பலூர் நல்லா பண்ணேன், வேலைப்பூர் நல்லா பண்ணேன். என்னோட சப்போர்ட் எப்படி இருக்கும், உங்கள் சப்போர்ட் எப்படி இருந்தார்? நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் பண்ணுறாங்க, காசு சொல்கிற நம்மளும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நைட்லாம் கூப்பிடுறாங்க. நம்ம வந்து நம்ம வாட்ச்மேனோட கூப்பிடுறோம், ப்ராப்ளம்னா வா வாட்ச்மேன் சர்வீஸ் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கும். மாதிரி பாண்டிச்சேரி வந்து மெட்ராஸில் சொல்லியிருக்காரு. இல்லை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நானும் ஒரு அசோசியேஷனில் 10 வருஷமாக இருக்கேன். நான் இல்லை அவ்வளோதான், எல்லாருக்கும் ஆஃபீஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம்.
போட்டு நம்மளால ஒரு கடை தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எம்ப்ளாயி கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்கணும். கேட்டுட்டு அவங்க சொல்கிறப்ப நம்ம நடக்கணும், அவ்வளோதான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க டெல்லி போகிறாங்க, ஈரோடு போகிறாங்க, ஓசூர் போகிறாங்க. நம்ம வந்து நம்ம பெரம்பலூரை பற்றி தெரியும். அவங்க போயிட்டு வரணும் மெசேஜ் நம்ம ஷேர் பண்ணி அது பண்ணாலே நம்ம சக்ஸஸ் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்த். கம்பெனி நேம் எம்ஆர் கம்யூனிகேஷன்ஸ். நான் அரியலூர் பெரம்பலூர் ஜெயகோணத்துக்கு லோகோ டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். எந்த கடைக்கு ஏதாவது ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் எந்த இஷ்யூ இருந்தாலும் டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தீரஜ் இருக்காரு, அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பத்து நம்பர் சொன்னால் வேற கால் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக எல்லாரும். நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், நம்மளுடைய லோக்கல்ல இருக்கக்கூடியவர் சாம்சங் டிஸ்ட்ரிபியூட்டர் திலீப் அண்ணா அவர்கள் ஒரு வார்த்தைகள். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சாம்சங் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லாத்துக்கும் தெரியணும், மாநிலத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதை வந்து என் வாயில நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எங்க உங்க தலைவர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் 3 பிரிவா ஸ்டார்ட் பண்றோம். சிம் அண்ட் ரீசார்ஜ் ஒரு பிரிவு, சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் ஒரு பிரிவு, மொபைல் அண்ட் அக்சசரிஸ் ஒரு பிரிவு. இந்த 3க்கும் 3 பொறுப்பாளரை இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம். இன்னிலிருந்து அந்த 3 பொறுப்பாளர்களும் அது சம்பந்தமான விஷயங்களை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. அவங்க தொடர்புல இருப்பாங்க, உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி வைப்பாங்க. வாங்க திலீபன். முத்துக்காலை சர்வீஸ் சென்டர். தயவுசெய்து திரு சசி அவர்கள் கடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். சப்போர்ட் பண்ண வாங்க சசி வாங்க. உங்களுடைய சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் புதிய பொறுப்பாளர் சசி அவர்களை உங்களுடைய கரகோஷம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. மாவட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிம் அண்ட் ரீசார்ஜுக்கு பொறுப்பாளரா ராமகிருஷ்ணன், ஃப்ரெண்ட்ஸ் மொபைல். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிம்மும் ரீசார்ஜ் சம்பந்தமா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுக்கப்புறமா இவர் மூலியமா தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்காக சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா மொபைல் அண்ட் அக்சசரிஸ் எதுக்கு இதுக்கப்புறம் உங்க கனகராஜ் மொபைலுக்கும் அக்சசரிஸ்க்கும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. ஆமா, கடையில ஸ்டாக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்க இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு. சொல்லாதீங்க, இப்பதான் டீம் ஒரு எக்ஸ் கேட்டாரு, இருந்தா கண்டிப்பா தருவாரு. 3 பேருக்கு உங்க டீமுக்கு ஒரு வேலை சொல்லிடலாமா? 3 பேர் வந்து ப்ளீஸ். நன்றி. அடுத்தபடியா மாவட்ட தலைவர் திரு பிரபாகரன், எங்க மாநிலத்தினுடைய செல்லப்பிள்ளை, அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர். உங்க பொருளாளர் திரு இளையராஜா, பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு பிரபாகரன் அவர்களை கௌரவிக்க மாநில தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களை நண்புடன் அழைக்கிறேன். ஜோரா கேட்டுங்களேன் மாவட்ட தலைவர். அடுத்தபடியா
திலீபன் அவர்களை கௌரவிக்க சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு சாகுல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாத்துங்க, இவர் தான் பினான்ஸ் மினிஸ்டர். இவர் நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் உங்களை கவனிப்பார். இவர் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அக்கா அவரை நல்லா கவனிங்க. அவர் உங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பி கவனிப்பாரு. அக்கா கரெக்டா கொடுங்க, கவனிப்பு எல்லாம் தெரியும் அவருக்கு. பரவாயில்ல. அவர்களை கௌரிக்க ஆரிய பாலாஜி வைஸ் பிரசிடென்ட் சர்வீஸ். உங்க டீம் 3 பேருமே நிக்கலாமே, எல்லாருமே நிக்கலாமே. உங்க டீம் நில்லுங்க. நீங்க 3 பேர் வரலையே, பொறுப்பாளர் 3 பேர் வரலையே. ஆமா வந்துருக்க சங்க நிர்வாகிகள் அனைத்து ரீட்டைல் அனைவருக்கும் வணக்கம். நான் அரசன் மொபைல்ஸ் ஹோல்சேல் வித் கேடிஎம் அசசரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். முடிஞ்சளவு எனக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இவர் தெரியுங்களா உங்களுக்கு? மகாலட்சுமி மொபைல். இவர் தான் ஹோல்சேல் பண்ணுறதா சொல்கிறாரு. தொண்டை சரியில்லையா, பேச முடியலீங்களா? இவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இவருக்கு உங்களுக்கு தொண்டை ப்ராப்ளமா? அவர் பேசுறதே ப்ராப்ளம். அண்ணா வந்து பவானி மொபைலை ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உத்தம் சிங் ரொம்ப அதிகமாக ஹோல்சேல் பண்ணுறாரு. அவருக்கும் தொண்டையில ப்ராப்ளம். பாரு ப்ராப்ளம். நீங்க பேசலாம். இந்திய செல் கேர்சி. இவரு பேரு கனகராஜ் தான். இவரு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காரு. காம்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ட்ரிபிள் சி ட்ரிபிள் கே 2 பேருமே கனகராஜ் தான். காம்போ பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கம்மியான ரேட்லையும் தருவாரு, கிரெடிட் நிறைய தருவாரு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.